Hi guys, welcome you all. So இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் இந்த ஒரு 2021ல டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து வரும், டெக்னாலஜி வந்து எப்படி பூம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தான் என்னென்ன விஷயம்லாம் வந்து ட்ரெண்டாக வந்து டெக்னாலஜியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இது நம்ம இந்த இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு டெக்னாலஜி வச்சு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 2021ல். அதாவது இப்போவே பார்த்தீங்கன்னா COVID-19 டெஸ்ட் கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் எஃபிஷியண்ட்டாக டெக்னாலஜி வச்சு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணி அந்த மாதிரி கன்சல்ட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து இந்த டெஸ்ட்டு அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இந்த ட்ரக் டெவலப்மெண்ட், அதாவது மெடிசன் கிரியேட் பண்ணுறது, இந்த ஃபார்மாசூட்டிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டெக்னாலஜி வைஸாக வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராக்ட் பண்ணுறது, மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மெடிசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸ் எல்லாம் வந்து விர்ச்சுவலாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. விர்ச்சுவலாக மீன்ஸ் ரிமோட்டாக வந்து நம்ம பேசி மற்றவங்க டேட்டாஸ்லாம் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து கிளினிக்ஸ் எல்லாம் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட்ஸும் வந்து டேட்டாஸ் இந்த மாதிரி ட்ரக்ஸ் இந்த அதெல்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து விர்ச்சுவலாக வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ரிமோட் ஒர்க்கிங் அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் ரிமோட் ஒர்க்கிங். இது வந்து இப்போ நமக்கு நடந்தே தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் நம்ம வந்து மோஸ்ட்டாக வீடியோ கால்ஸ் தான் வந்து இப்போ எல்லாமே பேசிக்கிறோம். நேரில் போய் பேசுகிறத விட இப்போ வந்து வீடியோ கால்ஸ் தான் நம்ம அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். பட் இது வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் வந்து இதுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நல்லா வந்து இந்த டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகும்னு சொல்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருந்திருப்பீங்க. பட் வந்து எப்படின்னு இருக்கணும், நார்மலாக இருந்திருக்கும். பட் இனி வந்து எப்படி இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் கூடவே நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரியல் டைமாக வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணி ட்ராக்கிங்லாம் வந்து ரியல் டைமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இனிமேட் வந்து இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்கேப், எலூப்ஸ், ஃபிக்மா, ஸ்லாப் அந்த மாதிரி ஃபாரின் ரிலேட்டடாக போகும்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக வந்துட்டு இந்த மாதிரி டீம் ஒர்க்கை வந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி வந்து அவர் ஆஃபீஸில் வந்து இருப்பீங்களோ நார்மலாக அதே மாதிரி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு டெக்னாலஜி வந்து இப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் வந்து கான்டாக்ட்லெஸ் டெலிவரி அண்ட் ஷிப்பிங். இப்போவே வந்து கான்டாக்ட்லெஸ் டெலிவரியெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதிலெல்லாம் வந்து கான்டாக்ட்லெஸ் டெலிவரின்னு சொல்லி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது வந்து இன்னுமே வந்துட்டு வேற மாதிரி எப்படி சொல்கிறதுனா ரோபோட்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஒரு ரோபோட்டே போய் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரிலாம் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு நல்லாவே வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டோர் டேஷ், போஸ்ட்மேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகார்ட் இந்த மாதிரி இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் வந்து ஃபாரினில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைனாவில் மட்டும் கிடையாது, யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. மன்னா, ஸ்டார்ஷிப் டெக்னாலஜிஸ் அண்ட் நியூரோ அப்படிங்கிற இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஏஐ ரோபோட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அமேசான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சு டெலிவரி பண்ணுற மாதிரிலாம் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் கூட வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அமேசான் வந்து கொண்டு வந்துச்சுன்னா இந்த இந்தியாவில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விஷயமா இருக்கும். பட் இந்தியாவில் நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து வரது வந்து எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ட்ரோன்ஸ் வச்சு டெலிவரி பண்ண போகிறாங்களாமா ப்ராடக்ட்ஸ்லாம். பார்க்கலாம் அது எப்படி வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டெலிமெடிசன். இது வந்து டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டெலிமெடிசன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டிலே உட்காந்துருப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஒரு டாக்டர் கிட்ட பேசுங்க. நீங்கள் நேரில் எப்படி பேசுவீங்க, ஒரு டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறதாகட்டும் அந்த மாதிரி அது வந்து நீங்கள் அப்படியே வீட்டிலே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக வச்சுட்டு உங்களோட ஃபேஸ் ரெகக்னேஷன், உங்களோட ஃபேஸ் இது எல்லாமே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்து கண்டுபிடிச்சி நீங்களும் சொல்லி அந்த மாதிரி இருக்கும். அதுவே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி முடிச்சதும் டாக்டர் எப்படி ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அதில் வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்துடும். அது வந்து உங்களுக்கு வீட்டில் டெலிவரி அந்த மாதிரி டெக்னாலஜிஸும் வந்துட்டு வரதுப்போ டெலிஹெல்த்தில் இப்போவே பார்த்தீங்கன்னா அது வந்து 70 மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து அமெரிக்காவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பட் இனி வந்து 2021 வந்து பில்லியன் கணக்கில் இது வந்து மாறுறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இந்தியாவுக்கும் வந்து இருக்குது, பட் வந்துட்டு அதிகமாக யாரும் இருந்து யூஸ் பண்ணல. பட் இனிமேல் வந்துட்டு 2021 அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணால் எல்லாத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். 5th விஷயம் ஆன்லைன் எஜுகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஆன்லைனில் தான் படிச்சுட்டு இருக்கோம். யாருமே இப்போ ஸ்கூல் காலேஜ் இதுவுமே வந்து ஓப்பன் கிடையாது. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வீடியோவில் தான் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து இந்த மாதிரி வீடியோலெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். லேர்னிங் வந்து அதிகமாக இருந்திருக்காது. பட் இப்போது ஒரு சின்ன ஒரு கிராமம் இருந்தால் கூட அவங்க கூட வந்து இப்போ ஒரு மொபைல் வச்சு வீடியோஸ் பார்த்து வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சில ஆன்லைன் கோர்சஸ் தான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி படிச்சுருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி வந்து 2021 இனிமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் லேர்னிங் வந்து நிறைய ஸ்கூலில் வந்து நார்மலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சில ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்னும் சிலதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆன்லைன் லேர்னிங் அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இனி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ வந்துட்டு ஆன்லைன் லேர்னிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. 6வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5G டெவலப்மெண்ட். 5G டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5G மட்டும் வந்துட்டு வந்துருச்சுன்னா நிறையா விஷயங்கள் வந்துட்டு இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது நிறைய விஷயம் வந்து ரொம்ப வந்து நல்லா வந்து இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5G வந்துச்சுன்னா IoT நல்லா டெவலப் ஆயிரும், AI நல்லா டெவலப் ஆயிரும், அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும், ரோபோட்டிக்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 380 ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த 5Gக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 35 கண்ட்ரீஸில் வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து 5G டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி 35 கண்ட்ரீஸில். இனி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஜியோ வந்து இந்த வருஷம் வந்துட்டு ஜியோ வந்துட்டு 5G வந்து கொண்டு வர போதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், 5G வந்துச்சுன்னா வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். IoT ஸ்மார்ட் ஹோம்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இந்தியாவிலே வந்துட்டு 5G வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் 5G வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கொண்டு தான் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். 7வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. என்ன டெவலப்மெண்ட் எப்படி வந்து ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IoT இது மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜியில் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், IoT அண்ட் மெஷின் லேர்னிங் இது மூணுமே வந்துட்டு மேன் பவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து கம்மியாயிடுச்சு. இந்த கோவிட் வந்தனால நிறைய வந்து லாக்டவுன் அதை இதில் போட்டனால மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நிறைய கம்பெனிஸ்க்கு. ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து என்ன ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா IoT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பீப்புளோட ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடும். சில மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் பண்ணாலும் சிலதெல்லாம் வந்து மேனுவலாக பார்த்து செக் பண்ணி தான் வந்துட்டு அனுப்புவாங்க. பட் இப்போ 2021 இந்த விஷயமும் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து வந்தனால இதுவும் கூட வந்துட்டு அதே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா வந்து மனுஷங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எல்லாரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிடாங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ஒரு ப்ரோக்ராமர் இருந்தால் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அண்ட் 8வது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ப்ரீஃபாக வந்து சொல்லிடுறேன். விர்ச்சுவல் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கேட்ஜெட் ஒரு கேட்ஜெட் மாட்டிக்குவீங்க. அது ஒரு ஹெட்செட் மாதிரி இருக்கும் விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ரியலாக வந்து நீங்கள் கண்ணுக்கு வந்து மாட்டிக்குவீங்க. அது இப்போ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே நீங்கள் எப்படி நடக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே நடந்து போகிற மாதிரி, அனிமல்ஸ் சொன்னால் உங்கள் பக்கத்துலேயே ஓடுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி. நீங்கள் வந்து ரியல் டைமாக வந்து ஒரு ஹெட்செட் அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் வந்து போட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஆகுமெண்டட் ரியாலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்னாப்சாட்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்னாப்சாட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து வருது. அது எப்படி வருது, நம்ம கரெக்டாக நம்ம ஃபேஸை டிடெக்ட் பண்ணி கரெக்டாக இங்கே மீஸ் வரணும், இங்கே கேட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி. அதெல்லாம் வந்துட்டு இப்போது நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது அந்த உங்கள் வீட்டில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் அதை இங்கே ஜஸ்ட் உங்கள் கேமரா உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணி உங்கள் வீட்டில் பிளேஸில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லி
அந்த பொருள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு மொபைலில் தெரியும். இதுதான் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி. அவ்வளோதான் சிம்பிள். இது வந்துட்டு 2020லேயே வந்து இது கொஞ்சம் நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 2020லேயே நல்ல ட்ரெண்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. 2021ல் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஆப்ஸை வந்து இதில் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டிலையும் ஆக்மெண்டட் ரியாலிட்டியும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லான்ச் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க 2021ல். ஏஆர் இண்டோர் நேவிகேஷன், ஏஆர் கிளவுட், ஸ்போர்ட்ஸ் செக்டாரில் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துட்டே வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியில் வச்சு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே வந்து ரியல் டைமாக அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்கிற இடத்துல ஸ்டேடியமில் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி விஆரில் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஆர் கிளவுடு அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இன்டகிரேட் பண்ணி சொல்கிறாங்க. ஏஆரே வந்து பயங்கரமாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சு ஒரு ஏஆர் வந்து வந்துச்சுன்னா வந்து உண்மையாகவே செமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்க்கலாம் அதெல்லாம் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்படியெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே வந்து ஆர்வமாக இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அடுத்த டெக்னாலஜிக் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ மொபிலிட்டின்னு ஒன்றும் கிடையாது. பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய சைக்கிள்ஸ் வந்துட்டு நம்ம QR ஸ்கேன் பண்ணி நம்ம ஓட்டிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சோம்னா இன்னொருத்தவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு நல்ல ஒரு கோவிடுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சு. பட் வந்து கோவிடுக்கு அப்புறமா அது வந்து ஒன்றும் அவ்வளோவா பெருசாக அது வந்து இன்னும் ரீச் ஆகலை அந்த டெவலப்மெண்ட். ஏன் பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒருத்தவங்க தொட்டிருப்பாங்க, மறுபடியும் இன்னொருத்தவங்க போய் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு டிசீஸ் பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஒரு மொபிலிட்டி வந்து அப்போ கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. கோவிடுக்கு அப்புறமா கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2021ல் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் லைக் நியூயார்க், சான் பிரான்சிஸ்கோ, மான்ட்ரியல், சியட்டல் அந்த மாதிரி இருக்கிற நிறைய சிட்டிஸில் வந்துட்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகே கவர்மெண்ட் வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூகே கவர்மெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் வைஸாக வந்துட்டு டெவலப்மெண்ட் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பலாம் 2021ல். சில கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே சார்ஜ் ஆகிக்கிற மாதிரி போகும்போது அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் சார்ஜ் ஆகிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட். இது மாதிரிலாம் இந்தியாவுக்கு வந்து சமயம். அண்ட் 10வது லாஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ்னால் அதுவாக வந்து வெஹிக்கிள்ஸே வந்து நம்ம ரன் ஆகிக்கும். நம்ம வந்து டிரைவர் இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லாமல் டிரைவர் ஓட்டாமல் நம்ம உட்காந்தோம்னா போதும், நம்ம டெஸ்டினேஷன் செட் பண்ணோம்னா போதும். அதுவாக வந்து நம்மளை எங்கே வேணால் கொண்டு போய் விட்டுரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த கம்பெனி வந்து இதை வந்து டெவலப் பண்ண போகிறாங்கன்னா ஹோண்டா, ஃபோர்டு, மெர்சிடிஸ் பென்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் வந்து லேன் சேஞ்சிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து டெஸ்லாவில் வந்து இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா சில விஷயம் கிடையாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட் சைன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டியை அது சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறது அந்த மாதிரிலாம் விஷயம் வந்து டெஸ்லா வந்து இன்னும் கொண்டு வரல. பட் 2021 அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்லா பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல்லாக அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வந்து லிங்க் ஐபட்டனில் கொடுக்குறேன். எப்படி வந்து இருக்குது இந்தியாவில் வந்து எப்படி எப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் 10 டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் வந்து எது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எது வந்து உங்களுக்கு ரொம்ப வரணும்னு ஆசையாக இருக்கோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye.